குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கான டிப்ஸ் வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு லைவ் எக்ஸாம்பிளான சேல்ஸோட வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி கண்டென்ட்டே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டில் என்ன, அதாவது ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒருத்தங்க வெளியில் வந்து அவுட் சைடு வந்து லுங்கி, அது நார்மல் கைலீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு கைலி வந்து 100 rupees அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அவருக்கு வந்து சேல்ஸே ஆகலை. அந்த சேல்ஸ் டிப்பை கொஞ்சம் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அவர் சொன்னது, நான் வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் மாற்றுங்க, கொஞ்சம் டையப் போடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது என்ன டிப் நாம் கொடுத்தோம் அப்படின்னா, அங்கே ஃபிஷ் எல்லோரும் வாங்குறவங்க வாங்கிட்டு ஃபிஷ் கட்டிங் ஷாப்புக்கு அடுத்து போவாங்க. அந்த கட்டிங் ஷாப்பில் ஒரு கேஜிக்கு 30 rupees, 20 to 30 rupees அந்த இதில் வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம அவருக்கு கொடுத்த டிப்ஸும் அந்த டையப் உதவியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் கைலி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபிஷ் கட்டிங் ஃப்ரீ. 100 ரூபா கைலி 120 ரூபா, 100 to 120 அதை ஹைக் பண்ணிவிட்டு, அந்த கட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட டையப்பாக நாங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாகவே வரும், அந்த 20 rupees 30க்கு பதிலாக எங்களுக்கு 20 பண்ணித்தாங்க, நம்பர்ஸ் கவுண்ட் உங்களுக்கு அதிகமாக வரும்போது உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் நம்ம சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தான். அது சாஃப்ட்வேர் சேல்ஸாக இருந்தாலும் சரி, நோ லெவல்ஸ். ஏன் நான் இந்த அளவுக்கு கீழே உள்ள அதாவது கீழே லெவல்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு எக்ஸாம்பிள்ஸை ஏன் சொல்கிறேன்னா, சேல்ஸ் எங்கே ஒரு சேல்ஸ்மேனோட பார்வை எப்படி மாறுது, ஒரு காமன் பீப்புள்லேருந்து எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நாங்கள் அவங்கள்ட்ட போய் கட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட சொன்னோம். அவர் 20 rupeesக்கு அக்ரி பண்ணார். ஃபைனலாக 3 hours 100 pieces நான் விற்று முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. வெளியில் 200 to 250 கிடைக்கிறது, 120 கிடைக்கிது, பாதி விலையில் கிடைக்கிது. ஓகே, ஃபார் த ப்ரைஸ் அவங்க என்ன பே பண்ணுறாங்களோ அதோட குவாலிட்டி அதில் இருந்துச்சு. 100 pieces சேல்ஸ் பண்ணோம் 3 hours. அவருக்கு எந்த மார்ஜினும் லாஸ் ஆகலை. சேம் அவரோட பர் பீஸ் 100ங்கிறத அவருக்கு கிடச்சிச்சு. ப்ளஸ் அவர் 100 pieces நார்மலாக சேல் பண்ணுறதுக்கு 1 week டைம் எடுக்கும். நம்ம 3 hours அதை முடிச்சு காட்டிட்டோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து 6.5 daysக்கு மேலே அவருக்கு வந்து அது கெயின். ஸோ டைம் இஸ் மணி. ஸோ நம்ம அதை எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறோம், இதுதான் ஒரு வியூ. ஒரு காமன் பீப்புள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் ஒரு சேல்ஸ்மேன் பார்க்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சேல்ஸ்மேன் வில் பி இன் அல்டிமேட் ஃபார்ம். தே கேன் ஏபிள் டு செல் எனிதிங் டு எனிபடி. ஸோ எல்லாரும் அந்த அல்டிமேட் ஃபார்முக்கு அச்சீவ் பண்ணுங்கிறது தான் என்னோடய கோல். ஹூ கேன் ஏபிள் டு செல் எனிதிங் டு எனி ஒன். தேங்க்யூ.